பிருந்தா ராஜிடி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணச்சனூர் தொகுதி தண்டலைமேடு தெற்கல்லைம்பட்டி அண்ட் திருப்பஞ்சலி உங்களின் ஒருவன் ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசுகிறேன். எனக்கு ஒரு ஃபேன் காயில் போயிடுச்சு வந்துச்சு. பிரித்து பார்க்கும்போது 12+12 காயில் வந்துச்சு. அது சாப்பிட்டு போயிடுச்சு. சாப்பிட்டு பேரிங்கி கண்டென்சரு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். கையில் சுற்றுறதோட நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மிஷின் சுற்றுறதோட கேஜ் நல்லா கூட உழுவுது. காயில் சுற்றிட்டேன். ஃபேன் நல்லா இருக்குது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது மாதிரி ஒரு பேப்பரில் ஷார்ட்டில் எழுதிக்கணும். ஸ்டார்டிங் ஆயில் 380, ரன்னிங் ஆயில் 420. இது பழசு, இது புதுசு. பாருங்கள், இந்த மாதிரி சார்ட்டு போட்டு ஒவ்வொரு நம்பராக ஒன்றுக்கு 100, 3 இதுக்கு 3 போட்டு 380, 420 அந்த மாதிரி ஷார்ட்டு போட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு கையில் சுற்றினா தான் அந்த கணக்காக வரும். இதை பாருங்கள், நான் எத்தனை இது போட்டிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி 420 சுற்றிக்கிறது ரன்னிங் ஆயில் லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி வரணும். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில். ஸ்டார்டிங் ஆயில் முதல்ல சுற்றணும், 380 சுற்றி சுற்றணும். இது ரன்னிங் ஆயில் 420 சுற்றி சுற்றணும். இது மாதிரி ஷார்ட்டில் எழுதினா ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டு போயிடுச்சு. இது புது சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் பாருங்கள், சாப்பிட்டு கழட்டியாச்சு. இது பழசு, புதுசு. இது பழசு வரை அந்தளவுக்கு தேஞ்சு போச்சு. முன்னாடி பாருங்கள், பூரா எல்லாம் பஞ்சு பண்ணி போட்டாங்க, அப்பவும் தேஞ்சிருச்சு. புது சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதுதான் புது சாப்பிட்டு எப்படி நேராக அடித்து இறக்கணும். இதுதான் அந்த இது காயில் கட்டுறது. பேச கழட்டி வச்சு இப்படி தான் அடிக்கணும். அடிச்சிட்டேன், நேராக வச்சு அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங் ஆயில் கட்டி நூல் போட்டு கட்டிட்டேன். சென்டர் சாப்பிட்டு அடித்தாச்சு. காயில் கட்டி எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். 2 சைடு நூல் கட்டினோம்னா எப்போதுமே அது மாதிரி போகாது, அருமையாக இருக்கும். சைட்லலாம் பேப்பர் வச்சுட்டேன். பேப்பர் எவ்வளோ சூப்பராக வச்சுட்டோம் பாருங்கள். ஆயில் வச்சுட்டேன். அடுத்தது ரன்னிங் ஆயில் கட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் ஒன்று விட்டு ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு அது மாதிரி சுற்றணும் பாருங்கள். ரைட்டு லெஃப்ட்டு தென்புறம் வடப்புறம் மாற்றி சுற்றினா தான் அந்த மேக்னெட்டு ஃபீலிங்காகி வரும். இது பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் நான் முன்னாடி சுற்றிட்டேன். ரைட்டு லெஃப்ட்டு சுற்றணும். இது என் கடையோட பின்பகுதி உள்ளது. இதுதான் நம்ம கடை. நான் சுற்றிட்டுருக்கிறேன். 12 ஸ்லாட் சுற்றணும். 12 ஸ்லாட்டு, 12+12 24 ஸ்லாட் இருக்கும். சுற்றி வச்சுங்க பாருங்கள். இதுதான் ரன்னிங் ஆயில் கட்டுறேன். ரன்னிங் ஆயில் கட்டிகிட்ருக்கிறேன். கட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ரைட்டு லெஃப்ட்டு 420 சுற்றணும். 2 சைடும் சுற்றிட்டேன். நூல் போட்டு 2 இதுவும் கட்டி கனெக்ஷன் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஸ்டார்டிங் ஆயில் 2 லைனு, ரன்னிங் ஆயில் 2 லைன் எடுத்து கம்பி போட்டு நூல் போட்டு கட்டி 2 சைடு வச்சு லைன் எடுத்துகிட்டேன் பாருங்கள். இதுதான் அந்த லைன் எடுத்தது. எப்படி பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். நூல் போட்டு கட்டி வெளியே இழுத்தா வராதுக்கு. இது கண்டென்சரு, 2.5 கண்டென்சரு. இது ஆயில் கண்டென்சரு. இது பேரிங்கி. இது 1ஆம் நம்பரு, இது 2ஆம் நம்பரு. பேரிங்கி 2 மாற்றி இப்படி அடித்து மாற்றணும். இதில் அடித்து மாற்றணும். கண்டென்சரு, இதுவும் கண்டென்சர், 2.5 கண்டென்சர், ஆயில் கண்டென்சரு. 2ஐயும் மாற்றிட்டேன். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு இல்லாமல் இருக்குது. நல்லா 2 சைடும் கட்டிட்டேன். ஃபிட்டிங் போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்தது லைன் கொடுத்து செக் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ லைன் கொடுத்து செக் பண்ணும்போது எப்படி அருமையாக ஓடுது பாருங்கள். எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக ஓடுது பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.